Welcome to Kanini Kalvi. This video we are going to see the topics Venn diagram, duality, cardinality and multiplicity in sets. So first வந்து Venn diagram பார்க்கலாம். So Venn diagram நார்மலா வந்து இதுல questions வராது. வந்தது அப்படின்னா இந்த மாதிரி diagrams ஏதாவது கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம் இந்த மாதிரி எழுத சொல்லி. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் வந்து A இன்டர்செக்ஷன் B அந்த மாதிரி எழுத சொல்லலாம். அந்த மாதிரி தான் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வென் டயக்ராம் வந்து சில ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்துட்டிங்கன்னா A இஸ் அ சப்செட் ஆஃப் B. A இஸ் கண்டைன்ட் இன் B. அதாவது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்மளோட வென் டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்ற செட் வந்து பிக்குள்ளே இருக்கும். அப்போ தான் ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே பியில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் சப்செட். அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு வந்து ஸோ இது ஏ இது பி ரெண்டும் ஜாயின் ஆகிற ஏரியா. ஓகே, ஸோ இந்த ஏரியா தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஸோ ஏ மைனஸ் பி ஆல்ரெடி நம்ம ஆப்ரேஷன்ஸில் பார்த்தோம். திஸ் ஆர் டிஃப்ரென்ஸ். ஸோ ஏ மைனஸ் பினா என்ன? செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் விச் இஸ் பிலாங்ஸ் டு ஏல இருக்கும் பியில் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் பியை ஃபுல்லாக கட் பண்ணிடணும். ஸோ இங்கே பி இருக்கா, பியை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அது இல்லாமல் ஏல இருக்கிற இடம், அதாவது இது வரைக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கிற ஏரியா. ஸோ திஸ் இஸ் A மைனஸ் பி. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏவும் பியும் டச்சே இல்லாமல் இருக்குது. ரெண்டுக்கும் காமனான எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த கேஸில் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும் அப்படின்னா நல் செட் வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ 3 செட் இருக்குது. நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா ஸோ 3ல் இருக்க எலமெண்ட்ஸும் கம்பைன் ஆகி வரும். தட் இஸ் ஏ யூனியன் பி யூனியன் சி. ஸோ இதை பாருங்கள், ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம யூனிவர்சல் செட்டுன்னு நீங்கள் எப்பயுமே வந்து யூனிவர்சல் செட்டில் எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஏ யூனியன் பினா ஃபஸ்ட்டு ஏவும் பியும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு ஹோல் பார் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது இல்லாமல் ரிமைனிங் எல்லாம். ஸோ ஏ யூனியன் பி இல்லாமல் இந்த பார்ட்டை இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்களா, இந்த பார்ட்டு எல்லாம் தான் திஸ் ஒன் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள். ஸோ இங்கே 3 செட் இருக்குது ஏபிசி. 3மே வந்து காமனான எலமெண்ட்ஸ் கிடையாது 3லையுமே. ஸோ எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ அப்போ அதோட இன்டர்செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அகெயின் நல் செட்டாக தான் இருக்கும், லைக் நம்ம இங்கே பார்த்தது மாதிரி. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ இது நீங்கள் தனித்தனியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் போடணும். ஸோ ஏ இது வந்து ஏ இது பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியில் உங்களுக்கு இந்த பார்ட் ஃபுல்லாக வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஏ இது சி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சியில் இது ஃபுல்லாக வரும். ஓகே, இது வரைக்கும் வரும். இப்போ நீங்கள் ரெண்டையும் யூனியன் பண்ணிங்கன்னா ஸோ ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்போ இருக்கிற ஃபுல்லாக இப்போ எல்லோ கலரில் இருக்கா. ஸோ இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரைகிறது தான் வென் டயக்ராம்ஸ். இது சம் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது பாருங்கள், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஸோ ஏ யூனியன் பி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே 3 செட் இருக்குது. ஸோ 3மே நீங்கள் போட்டுக்கிறணும். இது ஏ பி இது சி, இது 3மே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பினா ஏ பி எல்லாமே நீங்கள் ஷேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதாவது இது ஃபுல்லாக வந்துடும். இதுதான் ஏ யூனியன் பி. ஓகே, ஸோ ஏ பி எல்லாமே நீங்கள் ஷேட் பண்ணிடுவீங்க. இது வந்து ஏ, இது வந்து பி. இப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு ஷேட் ஆயிரும் ஏ யூனியன் பியில். இன்டர்செக்ஷன் சினா அந்த ஷேட் பண்ண பார்ட்டில் சி எங்கே டச் ஆகுது அப்படின்னா இந்த ஏரியா மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் ஏ யூனியன் பியில் சி வர்ற பார்ட். ஓகே, ஸோ அப்போ இதுதான் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ. இப்போ இது வந்து ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. இப்போ இதுக்கு ஏக்கும் பிக்கும் நீங்கள் இன்டர்செக்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஏல இருக்க எலமெண்ட்ஸ் தான் வரும். ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன மீனிங்னா ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஸோ ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே பியில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வென் டயக்ராம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் டியூவாலிட்டி பார்க்கலாம். ஸோ டியூவாலிட்டி பிரின்சிபல் இது வந்து நார்மலாக கொஸ்டினில் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட டியூவால் எழுத சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ஆப்ரேஷன். எங்கெல்லாம் யூனியன் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபைன் மாற்றணும். எங்கெல்லாம் ஃபைன் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூனியன் மாற்றணும். அதுக்கப்புறம் இது வந்து யூனியன் கிடையாது, யூனிவர்சல் செட். ஸோ யூனிவர்சல் செட்டில் நீங்கள் நல் செட்டாக மாற்றணும், நல் செட்லாம் யூனிவர்சல் செட்டாக மாற்றணும். அதே மாதிரி யூனியன் எல்லாமே
இன்டர்செக்ஷனாக மாற்றணும், இன்டர்செக்ஷன் எல்லாம் யூனியனாக மாற்றணும். தட் இஸ் கால்டு duality. இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, A யூனியன் A ஈக்குவல் டு யூனிவர்சல் செட். ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், யூனியன் இருந்ததுன்னா அதை இன்டர்செக்ஷனாக போடணும். ஸோ இதோட டியூவாலிட்டி எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்க யூனியனுக்கு பதிலாக இன்டர்செக்ஷன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஏன்னு போட்டாச்சு. இங்கே யூனிவர்சல் செட் இருக்கு, அதை நம்ம என்ன எழுதணும், நல் செட்டு ஃபைன்னு எழுதணும். ஸோ இங்கே ஃபைன் போட்டாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி duality ஆஃப் திஸ் ஈக்குவேஷன், இங்கே கொடுத்ததோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ சில பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் வந்ததுன்னா அதை கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட் வந்தால் காம்ப்ளிமெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க, அதை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஒன்லி வந்து நம்ம யூனிவர்சல் செட்டை வந்து நல் செட்னு போடுறோம், நல் செட் இருந்தால் அதை யூனிவர்சல்னு போடுறோம், யூனியனை இன்டர்செக்ஷன் போடணும், இன்டர்செக்ஷனை யூனியன் போடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு 2 ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு இது கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இருக்குது, இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ டேஷ், இது தனியாக இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்டர்செக்ஷனை உள்ளே போய் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், ஏ இன்டர்செக்ஷன் பி கிடைக்கும். இங்கே ஒரு பார்ட் வருது, ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்புறம் இந்த ஏவை வந்து ஏ டேஷோட போட்டிங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் கிடைக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இருக்குது, அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ்னு கிடைக்கும். ஸோ இதை பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 5, இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஓகே, 5 வரும். இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படியே இருக்கும், இங்கே லாஸ்ட்டில் இருக்க யூனியன் பி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் ஏன்னு வச்சுக்கோங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ யூனியன் நல் செட் என்ன வரும், ஏ தான் வரும். அப்போ நீங்கள் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி தான் இருக்கும், இந்த பி அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா பி கிடைக்கும். ஸோ இது எப்படி பி கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் ஏக்கும் இப்போ ஏ வந்து இந்த மாதிரி இருக்கு, இது வென் டயக்ராமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஏ, இது பி. ஓகே, ஸோ நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினா உங்களுக்கு என்ன வரும், இது மட்டும்தான் வரும், ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த பார்ட் மட்டும் வரும். யூனியன் பி கொடுக்குறோம், அப்போ இது பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ பினா யூனியன்னா நம்ம ஃபுல்லாக சேர்க்கணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியோட பிஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணிட்டா இப்போ ஷேடட் பார்ட் என்ன இருக்குது, பி தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு நம்மளுக்கு பி வரும். ஓகே, ஸோ பவர் செட் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி டெஃபினேஷன் பார்த்தோம். செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் அ செட், தட் இஸ் பவர் செட். ஸோ இது வந்து பவர் செட்டில் ஒரு சின்ன ட்விஸ்டட் ப்ராப்ளம். இப்போது நம்மளுக்கு வந்து நல் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டி செட்டுக்கு பவர் செட் கண்டுபிடிக்க போகிறோம். பி ஆஃப் பை, பின்றது பவர் செட், பி ஆஃப் பை. அதே மாதிரி பி ஆஃப் பைக்கு பவர் செட், அந்த இதுக்கு பவர் செட், அந்த மாதிரி பவர் ஆஃப் பவர் செட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எம்டி செட்டுக்கு பவர் செட். எம்டி செட்னா நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். ஓகே, ஆல்ரெடி பவர் செட் நம்ம சொல்லியிருக்கோம் 2 பவர் n. இப்போ ஒரு செட்டில் வந்து என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா பவர் செட்டில் 2 பவர் n எலமெண்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு செட்டை வந்து 1 2ன்னு 2 எலமெண்ட் இருக்குது, அப்போ அதோட பவர் செட்டில் நம்மளுக்கு 4 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நல் செட்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட் 0, அப்போ அதோட பவர் செட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 பவர் 0. ஸோ 2 பவர் 0வோட வேல்யூ என்ன வரும், 1 வரும். ஸோ அப்போ பவர் செட் ஆஃப் எம்டி செட் வந்து எனக்கு ஒரு எலமெண்ட் இருக்கும், அது என்னன்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பவர் செட் ஆஃப் எம்டி செட் ஈக்குவல் டு ஒரே ஒரு எலமெண்ட், தட் இஸ் ஆல்சோ எம்டி செட், 5 கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ அதுக்கு நம்ம பவர் செட் எடுத்தோம் அப்படின்னா இந்த இருக்கு, இந்த பவர் செட்டுக்கு பவர் செட் எடுத்தோம்னா இதில் வந்து ஒரு எலமெண்ட் இருக்கா, அப்போ 2 பவர் 1 நம்மளுக்கு 2 எலமெண்ட் கிடைக்கும், அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, 2 எலமெண்ட், ஒன்று வந்து வெறும் 5, இன்னொன்று வந்து இங்கே இருக்கிற அந்த செட்டை அப்படியே போடணும். ஓகே, ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் இதுக்கு பவர் செட் எடுத்தோம்னா டோட்டலாக நம்மளுக்கு 4 எலமெண்ட் கிடைக்கும். ஓகே, 4 எலமெண்ட் வந்து ஒன்று வெறும் 5, ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் போடணும், அடுத்து இந்த செகண்ட் எலமெண்ட் மட்டும் போடணும், அடுத்து ரெண்டும் சேர்த்து போடணும். ஓகே, ஸோ தட் இஸ் பவர் செட் ஆஃப் பவர் செட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம எம்டி செட்டுக்கு போட்டிருக்கோம். சம்டைம் இது கொஷினில் கேட்கலாம். ஓகே, ஸோ எப்பயுமே பவர் செட் வந்து 2 பவர் n காம்பினேஷனில் வரும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பவர் செட். ஸோ இங்கே நல் செட்டுக்கு நம்ம பார்க்குறதுனால நல் செட்டில் 0 எலமெண்ட்ஸ், ஸோ அதுக்கு பவர் செட்டு 2 பவர் 0 1 வரும். அதுக்கு பவர் எடுத்திங்கன்னா 2 பவர் 1 2 கிடைக்கும் நம்மளுக்கு 2 எலமெண்ட். அதுக்கு பவர் எடுத்திங்கன்னா 2 பவர் 2 4 கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டெஃபினேஷன் வந்து கார்டினாலிட்டி ஆஃப் அ செட். ஸோ இப்போ ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கோங்க, அதில் வந்து n டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. டிஸ்டிங்க்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஒவ்வொரு எலமெண்ட்டும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த எண்ணுக்கு பேர் கார்டினாலிட்டி. ஓகே,
ஸோ கார்டினாலிட்டிலாம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் அ செட். ஓகே, அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ ஆர் என் ஆஃப் ஏன்னு கூட நீங்கள் சொல்லலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ. இந்த என்னன்றது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஏன்ற ஒரு செட்டில் ஏபிசிடி இருக்குது. இது நாலுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு எலமெண்ட் தான். ஏபிசிடி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இஸ் 4. ஓகே, ஸோ இதே இது சம்டைம்ஸ் ஒரு செட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஏ பி பி இந்த மாதிரி 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ செட். ஸோ இதோட கார்டினாலிட்டி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம இதோட கோஆர்டினேட் வந்து 2ன்னு தான் சொல்லணும். பிகாஸ் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் தான் பார்க்கணும். ஸோ இங்கே ஏ ரிப்பீட் ஆயிருக்கு, பட் ஒரு டைம் தான் நீங்கள் எடுத்துக்கிறணும். அதே மாதிரி பிபி ஒரு டைம் தான் எடுத்துக்கிறணும். ஸோ ஏ வந்து 1, பி வந்து 1, அப்போ டோட்டலாக 2. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் இருந்ததுன்னா அதோட கார்டினாலிட்டி 2. இப்போ இது வந்து ஒரு செட்டுக்கு பார்த்தோம் கார்டினாலிட்டி. இப்போ 2 செட் இருக்கு. 2 செட்னா அதோட யூனியன் எடுக்கிறோம். ஸோ அந்த யூனியனுக்கு கார்டினாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். ஓகே, ஸோ ஏ யூனியன் பின்னு இருக்கு. அதோட கார்டினாலிட்டி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஏ யூனியன் பி, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பி விச் இஸ் ஈக்குவல் டு number of elements in A plus number of elements in B minus number of elements in A intersection B. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. ஒவ்வொன்றில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பி கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் என் ஆஃப்னு கூட எழுதலாம். என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதே மாதிரி 3 செட்ஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு number of elements in A plus number of elements in B plus number of elements in C minus number of elements in B intersection C plus number of elements in C intersection A இதெல்லாம் minus number of elements in A intersection B plus number of elements in A intersection B intersection C. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம் ப்ராப்ளமில் கேட்டால் யூ கேன் சால்வ் திஸ். ஸோ இங்கே ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்ற செட்டில் வந்து 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் வந்து 3 எலமெண்ட் இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பியில் ஒரு எலமெண்ட் இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஏ யூனியன் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் கார்டினாலிட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். ஸோ ஏ யூனியன் பியில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கொடுத்துட்டாங்க 2. ஸோ 2 பிளஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி 3 கொடுத்துருக்காங்க. 3 பிளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க 1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 + 3 5, 5 - 1 4. ஸோ அப்போ 4 இஸ் தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பி. இது இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதே மாதிரி 3 செட்ஸ்க்கு இங்கே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக் பண்ண சொல்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலன்ட். அதாவது நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தோமா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு திஸ் ஃபார்முலா. ஸோ ரெண்டையுமே நம்ம ஈக்குவலானு வெரிஃபை பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ இப்போ இது ஏ பிசி 3 செட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி, அதாவது இந்த பார்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிங்க. இது ஏ யூனியன் பி யூனியன் சினா நார்மல் யூனியன், 3ல் இருக்க எலமெண்ட்ஸும் சேர்த்து எழுதுகிறோம். இதில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3, 6, 7 இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து 7. இப்போ இந்த 7 வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணால் 7 கிடைக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏபிசியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு. ஏல வந்து 5 எலமெண்ட், பியில் வந்து 4, அதே மாதிரி இந்த சியில் வந்து 4. இப்போ நம்ம இது 4 கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி, சி இன்டர்செக்ஷன் ஏ, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது 3க்கும் காமனாக உள்ள எலமெண்ட் 3, 4 தான் இருக்கும். இங்கேயும் 3, 4, இங்கேயும் 3, 4, இங்கேயும் 3, 4. ஸோ அது இது 3, 4 போட்டுக்கோங்க. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும். ஸோ இங்கே இருக்கா ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 4. ஸோ இங்கே இருக்குது 2, 3, 4. நீங்கள் அதை பார்த்து அப்படியே சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு பி இன்டர்செக்ஷன் சி வேணும். அதுதான் இங்கே கண்டுபிடிக்கிறோம், பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ பிக்கும் சிக்கும் காமனான எலமெண்ட்ஸ் 3, 4, 6. ஸோ 3, 4, 6 கொடுத்தாச்சு. அடுத்து சி இன்டர்செக்ஷன் ஏ, ஏக்கும் சிக்கும் காமனான எலமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதுபடி பார்த்தீங்கன்னா 3, 4 வரும். ஸோ 3, 4. இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இந்த கண்டுபிடிச்சதெல்லாம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதாவது இந்த ஃபார்முலாவில். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ 5, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி 4, சி 4, அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் இங்கே கண்டுபிடிச்சோமா இந்த 4 வேல்யூஸ் அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா படி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதில் 3 இருக்குது. பி இன்டர்செக்ஷன் சியில் 3 இருக்குது. மைனஸ் சி இன்டர்செக்ஷன் ஏல 2 இருக்குது.
plus இந்த வேல்யூ A intersection B intersection C அது வந்து 2. ஓகே, ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 7 கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே வந்தது, இங்கேயும் நம்மளுக்கு 7 தான் வந்தது. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து மல்டி செட். ஸோ மல்டி செட் அப்படின்றது a collection of objects that are not necessarily distinct is called a multi-set. ஸோ இப்போ ஒரு செட்டில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இல்லாமல் ரிப்பீட் ஆகி வருது அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் மல்டி செட். ஓகே, இப்போ ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கோங்க, அதில் 1 2 3 4 நாலுமே இப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்குது, அது வந்து மல்டி செட் கிடையாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஒரு செட்டில் வந்து ஏ வந்து 2 டைம் இருக்குது, பி 2 டைம் இருக்குது, சி 2 டைம் இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்டிங்க்டாக இல்லை, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் இங்கே வந்து 6 எலமெண்ட்ஸ் இருக்குது செட்டில், 6மே டிஸ்டிங் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்க செட்டுக்கு பேர் மல்டி செட். ஓகே, ஸோ மல்டி செட்டில் அனதர் டெஃபினிஷன் வருது மல்டிப்ளிசிட்டி. ஸோ மல்டிப்ளிசிட்டி அப்படின்னா மல்டி செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை டைம் அப்பியர் ஆயிருக்கு, தட் இஸ் மல்டி செட். ஸோ இங்கே பாருங்கள் மல்டிப்ளிசிட்டி. ஸோ மல்டிப்ளிசிட்டி ஆஃப் எக்ஸ், ஸோ எக்ஸ்ன்றது ஒரு எலமெண்ட், எஸ்ன்றது மல்டி செட். ஸோ மல்டிப்ளிசிட்டி ஆஃப் எக்ஸ் is defined to be the number of times that element x appears in the multiset. ஸோ ஒரு எலமெண்ட் வந்து ஒரு மல்டி செட்டில் எத்தனை டைம் வருது அப்படின்றது தான் மல்டிப்ளிசிட்டி. ஸோ மல்டி செட்டில் ஒரு எலமெண்ட் மோர் தேன் ஒன்ஸ் அப்பியர் ஆகலாம். மல்டிப்ளிசிட்டினா அந்த எலமெண்ட் எத்தனை டைம் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே எஸ்ன்றது வந்து ஒரு மல்டி செட், ஏன்னா அதில் எலமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இப்போ மல்டிப்ளிசிட்டி வந்து எத்தனை டைம் வந்திருக்குன்ட்டு, இப்போ மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஏ வந்து எத்தனை டைம் இருக்குது, 2. ஸோ அது 2. மல்டிப்ளிசிட்டி ஆஃப் பி வந்து இங்கே 3 இருக்குது, 3. ஸோ மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டி வந்து இங்கே 3 டைம்ஸ் இருக்குது, ஸோ 3. இ வந்து இங்கே ஒரே ஒரு டைம் இருக்குது, 1. ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிசிட்டி. ஓகே, அடுத்து இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் கூட உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ ஏவும் பியும் மல்டி செட், அதாவது ஏலையும் இருக்குது, ஏல இருக்க எலமெண்ட் வந்து ரிப்பீட்டடாக இருக்கலாம் 2 or 3 டைம்ஸ், அதே மாதிரி பியில் இருக்க எலமெண்ட்ஸுமே ரிப்பீட்டடாக இருக்கலாம். ஸோ ரெண்டுமே மல்டி செட். அந்த மாதிரி கேஸில் ஏ யூனியன் பியும் மல்டி செட்டாக தான் இருக்கும், ஏ இன்டர்செக்ஷன் பியும் மல்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவுமே கேட்டால் நீங்கள் தப்பு பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ஏபி மல்டி செட் நம்ம இங்கே பார்த்தது தான், ஏவும் பியும் மல்டி செட். ஏன்னா இங்கே பாருங்கள், ஏல வந்து 3 எலமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏ வந்து இந்த ஸ்மால் ஏ வந்து 3 டைம்ஸ் இருக்குது, அதே மாதிரி பி வந்து 2 டைம்ஸ், சி 2 டைம்ஸ், டி 2 டைம்ஸ். ஸோ ரிப்பீட்டட் ஆகிறதுனால ஏ வந்து ஒரு மல்டி செட், பி வந்து ஒரு மல்டி செட். ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஏவும் பியும் மல்டி செட்டாக இருந்தால் அதோட யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆல்சோ மல்டி செட். ஸோ இந்த கொஸ்டினில் என்னன்னா ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கலாம். நார்மலாக ஏ யூனியன் பண்ணால் 2ல் இருக்க எலமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி எழுதுவோம். பட் இது மல்டி செட்ன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். யூனியன் எழுதுறப்ப எப்படி எழுதணும்னா, இப்போ ஏ வந்து இங்கே 3 டைம் இருக்குது, இங்கே வந்து 2 டைம் இருக்குது. ஸோ யூனியனில் வந்து எது மேக்ஸிமமோ அதை எடுத்துக்கிறணும். ஸோ இதில் வந்து 3 டைம் அப்பியர் இருக்கா, அந்த மேக்ஸிமமும் நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ 3 டைம்ஸ் ஏ வந்து இங்கே போடணும். அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு, இங்கே 2 டைம்ஸ். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே 2 டைம்ஸ் இங்கே பிஏ போட்டுக்கலாம். ஓகே, சி பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம்ஸ், இங்கே ஒரு டைம் தான் இருக்குது. அப்போ எது மேக்ஸிமம், யூனியனுக்கு வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கணும். ஸோ இங்கே 2 இருக்கா, அந்த 2 சியை நம்ம யூனியனில் கொண்டு வரணும். அதே மாதிரி டி பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம், இங்கே ஒரு டைம் தான் இருக்குது. பட் மேக்ஸிமம் சொன்னேன் யூனியனுக்கு, அப்போ 2 டைம் சி போட்டுக்கணும். ஓகே, ஸோ யூனியன் கண்டுபிடிக்க மேக்ஸிமம் எடுத்துக்கணும். இப்போ இங்கே ஏ யூனியன் பி பாருங்கள், இதுவுமே ஒரு மல்டி செட் தான். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறப்ப நம்ம மினிமம் எடுத்துக்கிறணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ வந்து 3 டைம்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 2 டைம்ஸ் தான் இங்கே ஏவை வந்து இன்டர்செக்ஷனில் எடுத்துக்கிறணும். ஓகே, அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இங்கே 2 டைம்ஸ் வரும் உங்களுக்கு பி. சி பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது. ஸோ அப்போ ஒரு டைம் எழுதணும். டி பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது. ஸோ அது ஒரு டைம் எழுதணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இன்டர்செக்ஷனுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கிறத எடுத்துக்கிறணும், யூனியனுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கிறணும். ஓகே, ஸோ தட் இஸ் அ மல்டி செட் அண்ட் மல்டிப்ளிசிட்டி. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வென் டயக்ராம்ஸ் பார்த்தோம். வென் டயக்ராம்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, இது எப்படி ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணலான்ட்டு. அடுத்து வந்து டியூவாலிட்டி வந்து யூனிவர்சல் வந்து எம்டின்னு கொடுக்கணும், எம்டி யூனிவர்சல் கொடுக்கணும், யூனியன் எல்லாம் இன்டர்செக்ஷன் எல்லாம் யூனியன் கொடுக்கணும். அடுத்து கார்டினாலிட்டி பார்த்தோம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ செட், அதுதான் கார்டினாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து அது கார்டினாலிட்டிலேயே 2 செட்ஸுக்கு எப்படி இருக்கும்,
யூனியன் ஆஃப் த்ரீ செட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம், அதோட ப்ராப்ளம் அதோட ஃபார்முலாஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மல்டி செட் பார்த்தோம், ரிப்பீட் ஆகிருக்கும் எலமெண்ட்ஸ், அதுலேயே வந்து மல்டிப்ளிசிட்டி என்னன்னு பார்த்தோம், நம்பர் ஆஃப் எத்தனை டைம்ஸ் அந்த எலமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.